அப்படியே வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மேலே ஐஸ் போடணும். மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் போட்டிருக்கேன். ஓகே, கிளம்புவோமாடா? கிளம்புனதுலேருந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. லைட்டாக அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது ஃபுல்லாக. யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? போலாமா? வா. இதுதான் நம்ம தங்க போகிற வீடு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அதனால் வந்து வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. இங்கே வந்து சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபயர் பிளேஸும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து லாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால் வந்து நம்மளும் இங்கே வந்து போடலாம். கொஞ்சம் நெருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெது வெதுப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கிச்சன். பொதுவாக வந்து கிச்சனில் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உப்பு, மிளகு, அப்புறமா வந்து குட்டி குட்டி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்பூன், ஃபோர்க்கெல்லாம் இருக்குது. சப்பாத்தி கட்டை. சப்பாத்தி சப்பாத்தி we can make சப்பாத்தி. சரி. ஆனால் முக்கியமான விஷயம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேக்கு அழகாக இருக்குல்ல, நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல வேளை மழை நின்றுடுச்சு இன்னைக்கு. ஆனால் மறுபடியும் இன்னும் வந்து 2 மணி நேரத்தில் மழைன்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு லேக்கு, அப்புறமா இங்கே வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணிக்கலாம். நான் ஏதாச்சும் ஷெட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஷெட் எதுவும் இல்லை. நல்லா அமைதியாக இருக்குது. யாருமே நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்புறம் அப்படியே சுற்றி வந்து இங்கே இதுவும் போட்டிருக்காங்க. இந்த சேரும் நல்லாயிருக்கு. இதாடா உங்கள் ஊரில் கேட்சு. கேட்ச் நான் பிடிக்கணும். நமக்கு வந்து பெருசாக பிளான் எல்லாம் இல்லை. பார்பிக்யூ பண்ணுறோம், சாப்பிட்றோம், கேம்ஸ் விளாட்றோம், அவ்வளோதான் வந்து நமக்கு பிளானு. மேலேயும் வந்து 3 ரூம் இருக்குது. அலாண்ட்ராக்கு வந்து ஸ்டேர்ஸ் மட்டும் போதும். எங்கள் வீட்டிலலாம் ஸ்டேர்ஸ் இருக்கோ அவளுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். காலையிலேருந்து ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்பாள். இங்கே வந்து மேலே வந்து 3 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.